ஆமென். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 11:33. நாங்கள் இந்த வேளையிலும் பட்டிமன்றத்துக்கு கலந்து செல்ல இருக்கிறோம். பட்டிமன்றத்தின் தலைப்பு இரத்தம், அதாவது இரத்தம் கொடுப்பது, இரத்தம் பெறுவது. வேதாகமத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்ற தலைப்பின் கீழே இந்த வேளையிலும் ஊழியர்கள் இணைந்து விவாதிப்பார்கள். அந்த வகையிலே இந்த வேளையில் நாங்கள் ஒப்புவிக்க இருக்கிறோம். என்னுடைய பதிலை பின்னதாக எடுத்து வருகிறேன். நீங்கள் முதல்ல ஒரு மைந்தனையா தொகுப்புரை எடுத்து வாருங்கள். ஆமென். இன்றைய நாளிலே இந்த பட்டிமன்ற தலைப்பு கிறிஸ்தவர்களாய எங்களிடத்துல பிராமணர் பூசாரியுடைய இரத்தம், அதாவது உதாரணமாக நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வையுங்கோ, எனக்கு ரத்தம் தேவை. எல்லாரிடமே ரத்தம் கிடைக்கவில்லை, ஆனால் ஒரு பூசாரி ரத்தம் எனக்கு சரி வந்துட்டுது. அப்ப நான் நான் காசை கொடுக்குறேன், பூசாரி ரத்தத்தை தாரார், பூசாரியின் ரத்தம் எனக்குள் வந்தது, நான் நல்ல சுகமாயிட்டேன், நல்ல சுகம், ஆடி பாடி மாறுறேன், நல்ல சுகம் வந்துட்டு. இப்ப என்னுடைய கேள்வி, அப்ப நான் பரலோகம் போகுமா? இந்த பூசாரி ரத்தத்தை எடுத்தவர் பரலோகம் போக முடியுமா? இதுதான் கேள்வி. ரஜினி சொல்லுங்க பாப்போம். எங்களை கழுவி எடுக்கிற ரத்தம் இயேசுநாதரின் ரத்தம். அதுதான் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறது. மனுஷரின் ரத்தம் இல்லை. இன்னொன்று, மனுஷரின் ரத்தம் ஹாஸ்பிட்டல் ஸ்கிரீன் பண்ணி தான் அதை எங்களுக்கு அதை கொண்டாடுது. பெயிண்டட் பிளட் இருக்குது. அது சுகமில்லாத ஆக்களோட கூடாத ரத்தத்தை ஸ்கிரீன் பண்ணாமல் அவங்களுக்கு தர மாட்டணும் ஹாஸ்பிட்டல்ஸில். இன்னொன்று, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கிற நேரம் அவைக்கு சொல்ல முடியாது. நாங்கள் எங்களுக்கு சேவ்ட் பீப்புள் இல்லாட்டி born again ரத்தம் தான் எங்களுக்கு வேணுமெண்டு அப்படி கேட்கவே முடியாது, நடக்கவும் மாட்டுது. என்றபடியாக நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவை ஸ்க்ரீன் பண்ணி கொடுக்குற எங்களுக்கு மேட்ச் பண்ணுற ரத்தத்தை அவை கொடுத்தா நாங்கள் எடுக்க வேண்டி தான் வரும் கட்டாயம். சரி, இப்போ ரத்தத்தை கிளீன் பண்ணா ரத்தத்துல உயிர் இருக்கத்தான் செய்யும். உயிர்லாடி ரத்தத்துல வேலை இல்லையாம்மா? அந்த ரத்தம் எவருடைய ரத்தமாகவும் இருந்திருக்கலாம், ஆனால் எங்களுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ரத்தம் தான் எங்களுக்கு தருவீனம். ஸ்கிரீன் பண்ண ரத்தத்தை தான் எங்களுக்கு தருவீனம். இயேசுநாதரின் ரத்தம் மட்டும்தான் எங்களை கழுவும். மற்ற ஒருவருடைய மனுஷரின் ரத்தத்தெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை. என்னண்டு பரலோகம் போகலாம்னு சொல்றீங்களோ? பரலோகம் போகலாம். எப்படி போகலாம்? இயேசுநாதரின் ரத்தத்தை கழுவி நாங்கள் அதன் மூலமா தானே போறோம் பரலோகத்துக்கு. அவர்ல இருந்து மன்னிப்பு. மத்திய 27:4 குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்றான். அப்ப குற்றமில்லாத இரத்தம் இருக்க வேணும். ரோமர் 5:9 நான் அவர் இரத்தத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அது இயேசுநாதரின் இரத்தத்தால. அப்ப அதாவது அந்த பிராமணுடைய ரத்தம் எடுத்த நான் உதாரணம் சொல்றேன். இப்ப அந்த பிராமண ரத்தம் எனக்கு வந்துட்டால் நான் சுகப்படுத்துறேன், அவர் நல்ல சுகம். என்ன அவர் என்ன செய்வார் என்று, அவருக்குள்ள பிராமண ரத்தம் இருக்கு, என்ன ரெண்டும் இருக்குது. அப்ப அவர் கோயிலை கண்ட ஆளாத்தி எடுக்க தொங்கிடுவார். ஏன்னா அவருக்கு இருக்கிற ரத்தம் பூசாரின் ரத்தம். என்ன கோயிலை கண்டோன்னு அந்த ரத்தம் சொல்லும் ஆளாத்தி எடுக்க தொங்கிடுவார். நடக்காது. பூசாரி ரத்தத்தை எடுத்தவர் ஐயா இல்ல இல்ல ஐயா, நான் காரியம் சொல்றேன், அதை கேளுங்க. முதல்ல எங்களுடைய ரத்தமும் சதையும் பரலோகத்துக்கு போறையில ஆத்மானம் போகுது, சரியா? நாங்கள் இயேசுவின் ரத்தத்தால் எங்கட நம்பிக்கையில கழுவப்படுறோம். எங்களுக்கு உள்ள ரத்தம், நாங்கள் பிராமணராக இருக்கலாம், இந்த சாதியாயம் இருக்கலாம், எங்களுக்கு வந்த ரத்தம் யாருடைய என்று தெரியாது, சரிதானே? எங்களுக்கு 100-200 பரம்பரை ஆக்கள் இருக்கணும். அப்போ எங்களுக்குள்ள ரத்தம் என்னென்று தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய ரத்தத்தால் நாங்கள் கழுவப்படுறோம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டுட்டோம். ஆனால் எங்களிடமுள்ள இரத்தம்
பூமியிலே ரத்தம் பூமியில முடிஞ்சுது, அதே நேரத்தில் சரீரமும் முடிஞ்சுது. ஆக போறது ஆத்மா. ஆத்மாக்குள்ள ரத்தம் இல்லை. சரியா? அப்ப ஓகே. ஆத்மா தான் பரலோகத்துக்கு போற காரியம். அடுத்ததாக சொல்ல விரும்புகிற என்னென்றால், இப்போ ஆம், சில சமயத்திலேயே இருக்குது இந்த ரத்த காரியம் இதுக்கு தானே நீங்கள் ரத்தம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க தானே. ஓம். இந்த ரத்தம் வந்து ஆம், ஆக்களை மாற்றுறதுக்கு காரியம் இருக்கா இல்லையா தெரியாது. நான் ஒரு என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். இது பைபிளில் இல்லை. இப்போ முஸ்லீம்ஸ் எல்லாம் இளம் கேர்ள்ஸை மறைவன்றது ஏனென்றால் அவருடைய சேரும்போது அந்த இரத்தத்தாலே அவர்கள் அந்த யங் பிளட் எடுக்கிற மாதிரி அவர்கள் ஃபீல் பண்ணுறார்கள், அப்படி சொல்கிறார்கள். அதே போல் யங் ஆக்களின் நீங்கள் ஒருத்தர் மறிக்க போயிருக்கிறார், அவருக்கு ரத்தம் தேவை என்றால் யங் ஆளின் ஒரு ரத்தத்தை கொடுக்க அவர் உற்சாகமாக இன்னும் கூட உயிர்ப்பிக்கப்படுகிறார். கொஞ்சம் சொல்லுவீனம் தானே ஊரில் யங் ரத்தம் ஓடி திரியுதண்டு, வயது போன ரத்தம் சோர்ந்து போயிருக்குதுன்னு சொல்லுவீனம் தானே. வயது போன ஆளின் ரத்தம் தான் இந்த கொலையில கொண்டது எல்லாம் செய்தன்னு சொல்லுவீனம். என்ன அப்படி அல்ல, ரத்தம் அல்ல. அவர்கள் அந்த இளமை காரியம் அவைக்கு இளமையிலே ஒன்றும் தெரியாது, பயம் அறியாது. எனக்கு ஒரு ஒரு உறவினர் நண்பர் இருக்கிறார். நான் 100ல் போறேன்னா அவர் 200ல் போவார். ஏன்? அவருடைய யங் ரத்தம். அவர் ஃபேமிலியை பற்றி பிரச்சனை மறுபண்ண இல்லை. அவர் அப்பா என்ன ஃபேமிலியை பற்றி பிரச்சனை இல்லை, ஒருத்தரை பற்றியும் கவலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் ஒட்டவாக்கு நாங்கள் 6 மத்தியால் போவார், 3 மத்தியால் போவார், 200ல் போவார். ஏனென்றா அவருக்கு எந்த வித இதுவும் இல்லை. அந்த யங் ரத்தம், அதாவது இல்லாத ரத்தம் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த யங் ரத்தம் தான் அந்த கூட வேலை செய்கிறது. அவை இந்த மனதை தன்றது. அந்த பொடி போயிட்டு யங் ரத்தம் ஓல்ட் ரத்தம் என்று இல்லை. அவை இந்த மனதில் இப்போ நீங்கள் 85 வயதில் எவ்வளவோ அனுபவங்களுக்கு கூட வந்திருப்பீர்கள், சரிதானே? நீங்கள் ரோட்டில் போய்க்க வேலை கவனமாக போவியல். ஒருத்தருக்கு சுவாமி நின்றால், ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு நின்றால் அவருக்கு உதவி செய்யணும்னு விரும்புவியல். எங்காக்கள் அப்படி இல்லை. அடித்து கிடக்கட்டு நான் போவோம்னு அவங்க ஓடிடுவாங்கள. என்ன அப்போ அந்த ரத்தத்தில் ஒன்றும் இல்லை. அவைவேண்டிய அந்த அட்டிடியூட் தான் அந்த ஆண்டவரை அறிஞ்ச உடனே அந்த ஆண்டவர் பயம் இருந்தது என்றால் அவர்கள் நல்லதை செய்வார்கள். ஆண்டவர்கிட்ட பயம் இல்லை, கடவுளே இல்லை என்றால் 72 வேர்ஜினுக்கு போகிற மாதிரி அவை எல்லா காரியங்களையும் செய்வினோம், கொலைகளை செய்வினோம், அதை செய்வினோம். அதுதான் அந்த நான் இந்த பொது அறிவில் தான் சொல்கிறேன் இல்லையா, வேதாகமத்தில்னு சொல்லலையே. ஆனால் வேதாகமத்தில் சொல்லிக்க ரத்தம் அங்கே போகையில், ரத்தம் பூமியில், ரத்தம் உடம்பில் உள்ள ரத்தம் முடிஞ்சோடனே ஆள் சரீரம் செத்துப்போம். ரத்தத்தில் உயிர். அந்த ரத்தம் முடிஞ்சோடனே ஆள் சரி, ஆனால் ஆத்மா ஆண்டவர்கிட்ட அங்கே போகுது. அங்கே போய் அதுல ஒரு பெரிய பாயிண்ட் இருக்குது பிரதர் லெஸ்லி. என்ன மாதிரி என்றால், நாங்கள் ரட்சிப்புக்குள்ள வர்ற நேரம் நீங்க சொன்ன மாதிரி ஆத்மாவுக்குத்தான் முதல் ரட்சிப்பு. உடம்பு அழிகிறது என்னத்தால? பாவத்தால். வழியில உள்ள எங்களோட உடம்பு அந்த சரீரம் அப்படியே அழிந்து போகுது. அதால தான் மரணம் வருது உடம்புக்கு, சரீரத்துக்கு. அதால ஆத்மா தான் எங்களோட ரட்சிப்புக்குள்ள அடைந்து நாங்கள் பரலோகத்துக்கு போறோம். அன்றபடியால் அந்த ரத்தம் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது. நான் சொல்றேன், பிளட் ஃபியூஷன்ல இருந்து வார ரத்தம். சிஸ்டர் ஜெனட் சொல்லுங்கண்ணா. ஜெர்மன் ரத்தம் என்ன செய்யுது சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், ரத்தம் கொடுப்பதும் ரத்தம் எடுப்பதும் அது எனக்கு நல்லதல்ல என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் ஒரு காரியம் என்னென்றால், இப்ப கிறிஸ்தவர்களும் புறஜாதியுடைய ரத்தமும் வெவ்வேறு தான் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் உண்மையிலேயே புறஜாதியின் ரத்தம் எங்களுக்கு வந்தா நாங்க பரலோகம் போகாதது அது ஆண்டவற்றை நியாய தீர்ப்பு. ஆனால் அது இந்த ரத்தம் இல்லாட்டிக்கு பாவ நிவர்த்தி எங்களுக்குள்ள இருக்காது.
பாருங்கள், நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில ஒரு விண்ணப்பத்தை நான் எப்பவுமே வைப்பேன். என் இதயமாகிய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், என் தலையாகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என் குருதி சுற்றோட்டமாகிய பரிசுத்தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மூன்றும் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல இருந்தால்தான் நாங்கள் அசையவோ எங்கள் ஜீவனை உணரவோ அல்லது சிந்திக்கவோ எதுவா இருந்தாலும் இந்த மூன்று காரியம் எங்கள் உள்ளுறுப்பில இருக்கிற காரியம். இந்த உள்ளுறுப்பில இந்த மூன்று காரியம் இயங்கினால்தான் நாங்கள் ஜீவனாய் இருப்போம். அதே நேரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். அந்த இரத்தத்தின் அடையாளமாகத்தான் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அறிக்கை பண்ணுகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் உபதேசத்தை கேட்கிறோம். அதற்கு பிறகு நாளுக்கு நாள் நாங்கள் பரிசுத்தப்படுகிறோம். பிற ஜாதியுடைய ரத்தம் எங்களுக்குள்ளே யாருக்குள்ளே வருமாய் இருந்தால் அதிலே சீர்கேடுகள் வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. எல்லாருடைய ரத்தமும் ஒன்று இல்லை என்பதையும், ரத்தத்திலே 4 குரூப் இருக்கிறது என்பதையும் நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அந்த 4 குரூப்பிலே அதிலும் ஒரு காரியங்கள் மகிமைகள் அடங்கி இருக்கிறதை நாங்கள் வைத்திய ரீதியாகவும் பார்த்தால் அது உண்மை உண்டு என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த இரத்தம் தான் எங்களுடைய பாவத்தை உணர்த்தி காட்டி செயல்பட வைக்கும். ஏனென்றால் நாங்கள் அதுக்காகத்தான் திருவிருந்தை நாங்கள் எடுக்கிறோம். ஏனென்றால் திருவிருந்து எடுக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்குள்ளே வருகிறது. அதனால் எங்கள் ரத்தத்தோடு அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சேரும் போது எங்கள் ஜீவன் பிழைக்கிறதுக்கு அது ஏதுவாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு பாவம் இன்னதென்றும் பரிசுத்தம் இன்னதென்றும் வேறு பிரித்து காட்டுறது இந்த குருதி சுற்றோட்டமாகிய இந்த ரத்தம் தான். இந்த ரத்தம் எங்களுக்கு சரியாய் ஒழுங்காய் செயல்படாவிட்டால் ஒன்று பிரஷருக்குள்ளே போவோம், ஒன்று இதய வருத்தத்துக்குள்ளே போவோம். ஆகவே அதிலே ஒரு தாக்கம் இருக்கிறது. சில பாவங்கள் பாவத்தினால் வருகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த இடத்துக்கு போனாலும் வந்தாலும் நாங்கள் தேவனுக்குள்ள சரியா இருந்தால் நாங்க காக்கப்படுவோம். எங்களுக்கு மற்றவர்களுடைய ரத்தம் எங்களுக்கு தேவையண்டி இருக்காது. ஏனென்றால் தேவன் எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நாங்கள் ஒவ்வொரு கிழமையோ அல்லது ஒவ்வொரு மாதமோ எங்களுடைய ஜீவனுக்குள்ள வரும்போது 4 காரியத்தை அது செய்யுது. முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெளியேற பெற்ற ரத்தம். வெளியேற பெற்ற ரத்தம் எங்களோடு சேரும் போது எங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அப்படி அந்த புறஜாதியோ அந்த அவருடைய ரத்தம் எங்களை அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவிடத்திலே இடம் இல்லை. ஏனென்றால் அது பாவ ரத்தம், பரிசுத்த ரத்தமாக முடியாது. ஆனால் அது கர்த்தரை பொறுத்தது. சில வேளைகள்ல சில காரியங்கள்ல மன்னிப்பு கொடுத்து செயல்படலாம். அந்த வெளியேறப்பட்ட ரத்தம் தான் எங்களுக்குள்ளே ஓடும்போது எங்களுக்கு தேவன் மன்னிக்கிறார், கிறிஸ்து எங்களுக்கு மன்னிக்கிறார். ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர், குருதி சுற்றோட்டமாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்காவிட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லை, எங்களுக்குள்ளே ஜீவன் இருக்காது. ஆகவே அந்த ரத்தம் எங்களுக்கு கிரியமாய் மீட்டு கொண்ட ரத்தம். நாங்களே ஏன் சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது என்று ஏன் சொல்லுகிறோம்? அவருடைய வெளியேறப்பெற்ற ரத்தம் எங்களிலே சேர்ந்து கொண்டு வருகிறது. நாளுக்கு நாள் சேர சேர சேரத்தான் எங்களுடைய பாவ கரைகள் நிமிஷத்துக்கு நிமிஷம் கரைந்து போகிறது, அகன்று போகிறது. அந்த ரத்தம் தான் எங்களை மீட்கிறது என்று சொல்லி, முதலாவது நாங்கள் வெளியேற பெற்ற ரத்தம். இந்த வெளியேற பெற்ற ரத்தத்தை நாங்கள் எப்படி பெறுகிறோம் என்று சொன்னால், அங்கு அவருடைய சிலுவையிலே அவர் எங்களுக்காக, எங்கள் பாவ இருளுக்காக கிரியமாய் கொடுக்கப்பட்ட அந்த ரத்தம், அந்த வெளியேற பெற்ற ரத்தம், அதைத்தான் நாங்கள் அந்த அடையாளமாய் திருவிருந்து மூலம் அந்த இரத்தத்தின் பங்கை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம்.
அந்த பங்குதான் எங்களை எப்பொழுதும் உயிருள்ளவர்களாய் மாற்றுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இரண்டாவது காரியம் பாவ நிவிர்த்தி. மாமிசத்திலே உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி விஞ்ஞானமும் சொல்லுகிறது, வேதமும் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது லேவியராமம் 17:11 அவருடைய ரத்தம் அங்கு பாவ நிவிர்த்தி செய்கிறது என்று. ஆகவே எங்களுக்குள்ளே ஓடுகிற ரத்தம் கிறிஸ்தவனுக்குள்ளே ஓடுற ரத்தம் சும்மா இலகுவான ரத்தம் இல்ல, வெளியேற பெற்ற ரத்தம், பாவ நிவிர்த்தி செய்கிற ரத்தம். அது ஒவ்வொரு நாளும் எங்களை பாவத்துக்கு உட்படுத்தாதபடி அல்லது மன்னிப்பு கேட்க வைக்கிற காரியமாய் இருக்கிறது. அதுக்காகத்தான் எங்கள் தேவன் நாங்கள் விட்டு விடுவோம் என்று சொல்லி அவர் நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி அங்கு ரத்தத்தை எடுத்து அந்த சரீரத்தை எடுத்து இது என் சரீரம் பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்றும் ரத்தத்தை எடுத்து இது இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை என்றும் அவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற உடன்படிக்கை எந்த ஐயருக்கும் வரமாட்டாது என்பதை நாங்கள் அது சரியாக சொல்லிக்கொள்ள முடியும். ஏனென்றால் ரத்தத்திலே தான் உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குதுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது குருதி சுற்றோட்டமா எங்களுக்குள்ளே ஓடாவிட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லை என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. மூன்றாவது காரியம் எங்களை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி எங்களை சுத்திகரிக்கிறது. 4 காரியங்களை செய்கிறது. அடுத்து எங்களுக்கு சமாதானத்தை தருகிறது. ஏனென்றால் சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் இள ரத்தம் அல்ல, இள ரத்தம் எதையும் செய்யலாம் என்று இல்லை. இள ரத்தம் கூட இயேசு கிறிஸ்துவினாலே அங்கு ஆளப்படுகிற ஒரு இரத்தமாய்த்தான் இருக்கிறது. இந்த எங்களுக்குள்ளே கிறிஸ்தவனுக்குள்ளே ஓடுற ரத்தத்துக்கும் மற்ற புறஜாதிக்குள்ளே ஓடுற ரத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த ரத்தத்தில தான் ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் எங்களோடு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் மத்தியாகத்தில் வரும்போது அவருக்கு ஏற்றதாய் நாங்கள் மறுரூபப்படுவோம் என்று சொல்லி எழுதியிருக்கு. இந்த பூமியில இந்த பாவத்தை நாங்கள் விலக்காவிட்டால், நாளுக்கு நாள் சுத்திகரிக்காவிட்டால், நாளுக்கு நாள் பாவ நிவாரணை செய்யாவிட்டால் இந்த ரத்தம் நிச்சயமா பரலோகம் இந்த தேவனுக்குள்ளாக வந்த ரத்தம் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஏனென்றால் அவரை அல்லாமல் ரட்சிப்புக்கு வேறொருவரும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவருடைய ரத்தம் தான் எங்கள் பாவங்களை மன்னிக்கும். ஏனென்றால் ஆதாம் ஏவாள் வீட்டிலே செய்த அந்த பாவ ஈரல் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதுக்கு நிவாரணி தான் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆகவே எங்களோட ரத்தம் எப்படி பரிசுத்தமாய் இருக்குது, பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்குது, பரிசுத்தமாய் ஜீவிக்குது. ஆனா ஒரு புறஜாதியுடைய ரத்தம் அப்படி ஜீவிக்கவில்லை. இந்த பூமியில இருக்கும் போதுதான் எங்களுடைய ரத்தத்தை நாங்கள் சுத்திகரிக்கவும், எங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்கவும், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல நாங்கள் வைத்த நாங்கள் அதுக்கு எங்களுக்கு நிவாரணம் செய்து தந்திருக்கிறார். இத்துடன் என்னுடைய காரியத்தை முடிக்கிறேன். ஆமேன். ஆமேன், ஆமேன். சிஸ்டர் ஜானட், நீங்க சொன்னது அத்தனை 100% ஐ அக்ரி. ஆனா நான் ஒன்று உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னென்றால் நினைச்சு கொள்ளுங்க, நானோ நீங்களோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல போயிட்டோம்னு சொல்லி, ஐ மீன் அது எல்லாருக்கும் நடக்கிறது. யூனோ டேவிட் வில்கர்சன் சொல்லிட்டு பெரிய மேன் ஆஃப் காட் ப்ராஃபட், அவர் ஒரு பெரிய ட்ரக் வந்து அதே இடத்துல அவர் போயிட்டார். ஓகே, ஆக்சிடென்ட். அப்ப அது வந்து எங்களுக்கு சொல்ல முடியாது, கடவுள கையில இருக்குது என்றாலும் இந்த உலகத்துல இருக்க மட்டும் வெறும் ஆக்சிடென்ட்டுக்குள்ள போகலாம். நான் ஏன் சொல்றேன் என்றால் இப்ப அந்த இடத்துல நாங்கள் வந்து உடனே எங்களுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் தான் கொடுக்கணும் உடனே. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் அ லாட் ஆஃப் பிளட். ஓகே, அதால போன உடனே கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நாங்கள் அப்படி இருக்க எங்களுக்கு பிழைக்க இல்லாம நாங்கள் செத்து போயிட்டு கொண்டு வாங்க. அப்ப நாங்கள் அதால நேரத்துக்கு போறோமா? ரத்தம் ஏற்றக்கூடாதுன்னு சில காரியங்கள் இருக்குது. இந்த
அதாவது வேத காரியங்களுக்குள்ள இருக்குது ரத்தம், மற்றவை இந்த ரத்தம் எங்களுக்குள்ள வரக்கூடாதுண்டு. ஏனென்றால் அப்படி ரத்தம் ஏத்த வேணாம் என்று சொல்லி மரித்தவர்களும் இருக்கிறார்கள். இந்த ஏமன் தேசத்துல கூட எனக்கு தெரிஞ்சாக்கள் கூட ஜெகோவாஸ் எல்லாம் அதுக்கு அக்ரி பண்றது இல்ல, அவங்க எடுக்கிறது இல்ல. ஆனா அவை உண்மையாவே அவரு அது வந்து கல்தான், அதை பற்றி இப்ப அவங்களுக்கு ஐக்கத்தவே இல்லை. ஆனா நான் இப்ப சொல்றது விஷயம் என்னென்றால், இந்த இப்படியான ஒரு விஷயம் நடந்தது என்றால், இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வந்து கடவுளை சேவிச்சு எல்லாம் செய்து அவருடைய ரத்தத்தால நாங்கள் கழுவப்பட்டு எல்லாமே பாயின் பாடி சோல் ஸ்பிரிட் எல்லாமே ரெடியா இருக்குது பரலோகத்துக்கு போறதுக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல கடைசி நிமிஷத்துல எங்களுக்கு சேவ் பண்றதுக்கு அவங்க பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்து நாங்கள் போயிட்டோம். நீக்கே எங்களுக்கு இருக்கையெல்லாம் போயிட்டுது, ஏன்னா செத்து போயிட்டோம். ரெண்டபடி அந்த மரணத்தால வந்த விஷயத்தால நாங்கள் இப்ப நேரத்துக்கா போறோம் கேள்வி. சரி. அது அது எங்களுக்கு தெரியாது. அது வந்து நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. என்னண்டா ஒரு வசனம் இருக்குது உபாகமம் 17:17 மறைவானது எல்லாம் கர்த்தருக்குரியது. அது நாங்கள் அதுல நியாயம் தீர்க்க முடியாது. ஆனா ரத்தம் வந்து அதுல தான் எல்லாம் இருக்குது என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கிறது. ரத்தத்தில தான் எல்லாம் இருக்கிறது. இந்த ரத்தத்தில வருத்தங்கள் இருந்தால் மனுஷனுக்கு வருத்தம்தான், சரீரத்துக்கு வருத்தம்தான். ஆனா அநேகர் வந்து தேவ ஊழியர்கள் அநேகர் வந்து எங்களுக்கு ரத்தம் ஏத்த வேண்டாம், நாங்கள் அப்படியே பரலோகம் போகிறோம் என்று கூட அநேகர் போயிருக்கிறார்கள். அந்த ரத்தத்தை சில இன்னொன்று நடக்குது என்னென்றால், சாரி பிரதர் மகேந்திரன், ஒரு 1 மினிட். என்ன நடக்குது என்றால், இப்ப ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் வந்திருக்குது, வேற டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்து கொண்டு இருக்குது. எத்தனையோ பேர் கிறிஸ்டியன்ஸ் தொடக்கம் பாஸ்டர் தொடக்கம் எத்தனையோ பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் எடுத்திருக்கணும். அப்ப யார்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியாது எங்களுக்கு. ஓகே, அதுவும் ரத்தத்தை போலத்தான். யூனோ பாடி டிரான்ஸ்பிளான்ட் எந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலையும் கிடைக்கலாம் அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்ப ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளான்ட்டும் நடக்குது. அப்ப இதெல்லாம் பாஸ்டர் டேவிட் ஜெரமாயா அவருக்கு கிடைச்சதே உயிர். இன்றைக்கு இருக்கிற ஒரு 35-40 இயர்ஸா ப்ரீச் பண்ணிக்கொண்டு சேவை செய்து கொண்டு கத்தருக்கு இருக்கிறார். என்னென்னா அவருக்கு ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் செய்தபடியா அவருக்கு லியூகேமியா இருந்து அந்த டைம் அது செய்தவே, அதால இன்றைக்கு இவ்வளவு 40 இயர்ஸா இன்னொருக்கா இருந்து அவர் சேவை செய்கிறார், கத்தருக்கு மினிஸ்ட்ரிக்குள்ள நடத்துறார். அப்ப இப்படியெல்லாம் இருக்கிற நேரம் நாங்கள் அதில் அப்படி சொல்ல முடியாது. என்ன அதுதான் என்ற கேள்வி. சரி. இப்ப ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்கு பாருங்க, நாங்க வாழ்நாள் முழுக்க நாங்க வந்து அந்த எங்களுடைய உணர்வுகள் மாற்றப்பட வேண்டும், எங்கள் சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும். அது ஒரே நாளில மாற்றப்படாது, ஒரே நாளில மாற்றப்படாது. ஆகவே அதைத்தான் நான் அந்த ரத்தம், அதுல ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் இருக்குது 100% எல்லாம் இருக்குது. அது உண்டு, ஒருவர் அது இல்லாம கத்தரை அறிய முடியாது, அதெல்லாம் இருக்கத்தான் வேணும். ஓகே. இப்ப என்னென்றால் எல்லாத்தையும் வாதனம் கேட்டு ஒரு கடைசி கேள்வி என்னென்றால், இரத்தம் பரலோகம் போவோமா, ஆத்மா பரலோகம் போவோமா ஒரு கேள்வி. 2வது கேள்வி என்னன்னு சொன்னால், சொன்ன இந்த சரீரம் இந்த இரத்தம் எல்லாம் பூமியில வந்துடும், ஆத்மா தான் மேலே போகும். அப்படியானால் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆத்மா எப்படி இருக்கும், ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஆத்மா எப்படி இருக்கும்? இப்ப என்னுடைய கேள்வி, இரத்தம் பரலோகம் போகுமா? போகாது. ஆத்மா தான் பரலோகம் போகும். இரத்தம் பரலோகம் போகாது. லெசிபிரர் சொன்ன மாதிரி இரத்தம் ஆத்மா தான் பரலோகம் போகும். இப்ப என்னுடைய கேள்வி, இப்ப அந்த இரத்தம் உலகத்தாட இரத்தம் கேட்க அந்த ஆத்மா பரலோகம் போகுமா? அதான் என்னுடைய கேள்வி. ஐயா இருக்குது ஒரு காரியம் சொல்றேன் ஐயா. டயபெட்டிக் உள்ளாக்கள் ரத்த தானம் செய்ய இயலாது. அதுபடியால் அவங்க அந்த ரத்தம் போகிற பொழுது அந்த அந்த இது வந்து மற்றவைக்கு எஃபெக்ட் பண்ண வேண்டபடியாக டயபெட்டிக் இருக்கிறாக்கள் ரத்த தானம் செய்யலாம். அப்ப ரத்தத்தில் எஃபெக்ட் வருது, வேறு யாற்றின் ரத்தம் வரைக்க இந்த ரத்தத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது அந்த ரத்தம் பெற ஆளுக்கு வருது. அப்ப அந்த வேளையில அந்த அதிலும் கவனமாகத்தான் இருக்கணும் நாங்கள். ஏனென்றால் அவருடைய வருத்தம் எங்களுக்கு வந்துடும். ஏனென்றா அது செயின்டட் பிளட் சொல்றது, அது ஸ்கிரீன் பண்ணி தான் எடுப்பினோம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு, சும்மா எடுக்க மாட்டாங்க.
இந்த பிளட்டை கிளீன் பண்ணாலும் இப்ப பாருங்க அந்த சில்வர் வந்து கிட்னிக்கு ஒவ்வொரு நாளும் போய் அந்த இதை ஓ அப்ப கிருமி அப்படியா? இருக்கு. கிருமி இருக்கும். கிருமி அதான் இருக்குமா? கிருமி இருக்குமா? ஓ இது நடந்திருக்குதான் ஆக்சிடென்ட்லி அப்படி வந்திருக்குதுதான் ஆட்களுக்கு. ஓ ரத்தம் ஆனா சரியா எப்படித்தான் முறைக்கு நல்லா சுத்திகரிச்சாலும் ஸ்கிரீன் பண்ணி தான் கொடுக்க வேணும். ஸ்கிரீன் ரஜினி பண்ண பிளட்டை தான் எடுக்கிறது. ம் ரஜினி எப்படித்தான் சுத்திகரிச்சாலும் அந்த கிருமி இருக்கத்தான் செய்யும். ரத்தத்திலேயா ஓ கிருமி தானே? ரத்தமே கிருமி தானே வேந்தன்னு. ஓ அதுதானே. ஆள் ஒரு ஆள் மறித்து போயிட்டா நீங்கள் போய் பொடியை பார்த்தீங்கன்னா 2-3 நாளில் புழுதான் வெளியே வரும். அது ரத்தத்திலேருந்து வர கிருமி. அதுதான் அந்த புழுவாக வரும். என்ன அங்கே அவங்க சாப்பாடு நின்றுட்டுது. அப்போ அது புழுவாக மாறும். என்ன இப்ப ஆத்மாவில பிரஜா ரத்தம் வந்து ஆத்மாவில பாவம் இருக்காதோ? ஆத்மா தான் கழுவப்பட்டு ஆத்மா தான் போகுது பேரலோகத்துக்கு. பிரஜா ரத்தம் இருக்கு, ஆத்மா போகுமோ? இல்லையே, மனுஷனுடைய ஆவி கத்தது அந்த தீபமே, அந்த ஆவியும் போகுமே. ஆவிதான் போறது பரலோகத்துக்கு. ஆவியும் ஆத்மா பரலோகம் போகுதா? ஆமாம். ஆவி கத்தருடைய மனுஷனுடைய ஆவி கத்தது அந்த தீபம் அண்ணா. ஆமா ஆமா ஆமா. அது உள்ளதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கும் என்று வேதம் சொல்லு. அப்படி என்னுடைய கேள்விக்கு என்ன விட சொல்றீங்க? அதாவது பரலோகம் போக முடியுமா முடியாதா? ஆத்மா ஆவியை விடுங்க, பரலோகம் போக முடியுமா முடியாதா? ரெண்டு பரலோகம் போக முடியும். ஆத்மாக்கு முடியும். பரலோகத்துக்கு போக முடியும். ஜெனட் ஆண்டவற்ற ரத்தத்தாலேயே நாங்கள் ஒவ்வொரு காலம் இது எடுக்கிறோம். என்ன கம்யூனியன். கொம்யூனியன் எடுக்கிறோம் தானே? ஆமா ஆமா. அப்போ அந்த கொம்யூனியன் ஒவ்வொரு முறையும் கழுவுற மாதிரி தானே எங்களுடைய இதை. அப்போ அது கழுவி கொண்டிருக்கும் தானே சரீரத்தையும். அது ஒரு ரீசனோ கம்யூனியன் நல்ல விஷயம் இருக்கும். இப்ப நேரம் கடந்து போச்சு, அடுத்த முறை கொண்டு பண்ணுவோம் பிரதர். 9 மணி ஆச்சு. இது டீட்டெயிலோட வாரண்டார் காணையில் ஜனட்டும் டைம் ஆகுது. அடுத்த முறை வாண்டரையோட விசாரிப்போம். ஓகே ஓகே ஜெனட் ஒரு முடிவு தேடுங்கம்மா. அல்லேலூயா. ஆவியானவரே, இன்றைய நாளும் தகப்பனே, தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நீரங்களை நடத்தி சென்றீரப்பா. ஆண்டவரே தகப்பனே, கேள்விப்பதி நிகழ்ச்சி நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய இரத்தத்தை குறித்தும் ஆண்டவரே எங்களுடைய இரத்தத்தை குறித்தும் ஆண்டவரே பரிசுத்த இரத்தத்தையும் பாவ இரத்தத்தையும் குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே தேவனே, எல்லாவற்றையும் நீர் காண்கிறீரப்பா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீர் தாமே கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா. ஆண்டவரே லேஸ்டி அண்ணாவுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ரேடியோ கேட்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் வியாதிப்பட்டிருந்தா வேதனையில இருந்தா ஆண்டவரே அவர்களை ஆற்றி தேற்றுங்க. ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே மகேந்திரம் அண்ணாவையும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவரை நீர் நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நேராய் நீத்தியாய் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். வியாழக்கிழமை தொடரும். ஆமென் ஆமீன் ஆமீன். நேரமும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் அதே வேளையிலே பட்டிமன்றத்திலும் இணைந்திருந்தோம். அன்றைய நாளிலே இணைந்த சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காரியத்தில் இணைத்தார், அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். உண்ணிய முடியாத சகோதரி டோலி அவர்களையும் உண்ணிய முடியாத ஊழியர் சுசேதர் எட்வின் வானர் அவர்கள் நேற்று நாளே சூகினமாக இருந்தார். ஆனாலும் அவர் வேலையை போய்விட்டார் நினைக்கிறேன். இந்த வேலை அடுத்த வாரத்தில் இணைகின்ற பொழுது நாங்கள் பட்டி வந்ததை தொடருவோம். இந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். God bless you all. ஆமேன் ஆமென் ஆமென் ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் மதிய நேரம் 12:02. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you all. ஆமேன் ஆமென். ஆமேன்.